இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷர் பேஸ் பண்ணி வந்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து நான் குடுத்திருப்பேன். ஏன்னா, இங்க வந்து வேப்பர் பிரஷர் வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு ஹென்ரிஸ் லாலயும் வேப்பர் பிரஷர் இன்வால்வ் ஆகும். ரவுட்ஸ் லாலயும் நமக்கு வந்து வேப்பர் பிரஷர் வந்து இன்வால்வ் ஆகும். அப்புறம் காலிகட்டி இது வந்து காலிகட்டி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம். அத எப்படி நான் காலிகட்டி ப்ராப்பர்ட்டின்றத சூஸ் பண்ணேன்றத நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல வந்து குடுத்திருந்தேன். அத நீங்க பாத்துங்க. இது வந்து ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷர பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம். அப்ப ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? P0 மைனஸ் P டிவைடட் பை P0 which is equal to நமக்கு வந்து X2 ன்னு வந்து வரும். அப்ப இந்த X2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, N2 டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா, N1 பிளஸ் வந்து N2 ன்னு வந்து எடுத்துக்கலாம். அப்ப இங்க N2ன்றது என்னது? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஏன்னா 2ன்றது வந்து நமக்கு வந்து மோல்ஸ் இல்லையா? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இங்க மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நீங்க நெக்லிஜிபிளா எடுத்துக்கிட்டு, இத ரிமூவ் பண்ணிட்டு N2 டிவைடட் பை N1 போட்டா தான் உங்களால ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ண முடியும். இங்க ஏன் நமக்கு வந்து N2 நம்ம நெக்லிஜிபிள் ரிமூவ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பல தடவ நான் சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சால்வென்ட்டோட மாலிக்யூல்ஸ கம்பேர் பண்ணும்போது, சொல்யூட்டோட மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிளா இருக்கும். எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் இன் லிக்விட். ஓகேவா? அப்போ நமக்கு கேஸும் சொல்யூட்டா இருக்கு. கேஸ் வந்து நமக்கு வந்து சால்வென்ட்டா இருக்குது. கேஸ் வந்து நமக்கு சொல்யூட்டா இருக்குது அப்படின்னா, அப்போ சொல்யூட்டும் சால்வெண்ட்டையும் நம்ம வந்து மாத்திக்கலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூட் வந்து சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். 2 லிக்விட மிக்ஸ் பண்ணீங்கனாலும், அங்கேயும் சொல்யூட் வந்து நமக்கு வந்து சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். எப்பவுமே ஒரு சாலிட் எடுத்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா, நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் மட்டும் தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா? அது வந்து ஒரு நேச்சர். ஓகே. அப்போ அத பேஸ் பண்ணி இங்க நீங்க N2 வந்து நீங்க ரிமூவ் பண்ணா மட்டும் தான் அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். அதனால தான் பல தடவ நான் சொல்லியிருப்பேன். நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். எப்பவுமே சொல்யூட்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப அத நீங்க நல்லா மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். அப்ப சொல்யூட்டோட மோல்ஸ் எப்படி இருக்கும்? சால்வென்ட்டோட மோல்ஸ கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அதனால இத ரிமூவ் பண்ணா மட்டும் தான் இந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீ பாயிண்ட் டூ சால்வ் திஸ் கைண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷர் ரிலேட்டட் ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு இது வந்து ஒரு கீ பாயிண்ட். ஜஸ்ட் கீப் இன் யூர் மைண்ட்.